நான் தாலின்னு ஒண்ணு கட்டினா அது உன் கழுத்துல தான் கட்டுவேன். தம்பி பின்னாடி ஒரு பொண்ணு, அது யாராலையும் மாத்த முடியாது. முன்னாடி சஞ்சு நிக்கிறான், பின்னாடி உட்காந்துருக்கிற பொண்ணு யாரா இருக்கும்? நான் அதுக்கு சொல்லல. நீ என்ன நம்புறல்ல, அப்புறம் என்ன? எங்க அம்மா சம்மதத்தோட உங்க அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். ஓகேவா? ஓகேன்னு சிரிச்சிட்டு சத்தமா தான் சொல்ல. ஓகே சரி. கல்யாணம் முடியற வரைக்கும் உன்னை வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அதையும் மீறி நீ போறேன்னா உன்னை அத்தை பாக்கணும் தானே? எனக்கு தெரியும்டி, எனக்கு நல்லாவே தெரியும். நீ அம்மா அப்பா மேல இருக்கிற பாசத்துல கோயிலுக்கு போல. நான் நல்லா இருக்க கூடாது, என் வாழ்க்கை நாசமா போகணும், அதுக்குதான் நீ கோயிலுக்கு போயிருக்க. ஏண்டி நல்ல நாள் அதுவுமா இவளை திட்டிட்டு இருக்க? நீ சொன்ன பொய்யால இவ வீட்லயே இருக்கணுமா? உப்ப தின்னவ நீ, இவ தண்ணி குடிக்கணுமா? வெளியிலயே போகாம இவளால எப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும்? மா நீ சும்மா இருமா, உனக்கு இவளை பத்தி எதுவும் தெரியாது. ஏன் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏமா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா பார்த்தா தெரியல மடையா? இது மழையா? அதான் காய போட்ட துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கியா? டேய் மடையா மடையா. டேய் முதல்ல அந்த அனு மேடம் கொடுத்த நம்பருக்கு போன் பண்ணி அவங்க கிட்ட காசை கேளுடா. எடு போன. சரிம்மா பண்ணு. டேய் முகத்தை டெரரா வச்சுக்கோ. ஹலோ, எப்போ சமோசா சார் கொண்டு வந்து கொடுக்கணும்? என்ன ஏம்மா எப்ப வந்து குடுக்கணும்னு கேக்குறாங்கம்மா. டேய் இப்பவே கொண்டு வந்து கொடுக்க சொல்லுடா. உடனே கொண்டு வந்து குடுங்க. என்னடி இவன் ஆன்லைன்ல அன்லிமிட்டெட் மீல்ஸ் ஆர்டர் பண்ற மாதிரி உடனே கொண்டு வான்னு சொல்றான். என்ன சரியா? சரிங்க சமோசா சார், கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துறோம். அந்த பையன் இருக்கட்டும். அம்மா உடனே கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டாங்கம்மா. நமக்கு பணம் வர போகுதுமா, பணம் வர போகுதுமா, பணம் வர போகுதுமா. கையும் ஓடல காலும் ஓடலமா. சந்தோஷமா இருக்குடா. ஒரு நிமிஷம். என்ன மேடம்? நீங்க எனக்காக ஒரு வேலை செய்யணும். இவ்வளவு பணம் கொடுத்திருக்கீங்க, டிஸ்கவுண்டா ஒரு வேலை தானே கேக்குறீங்க? செஞ்சுட்டா போச்சு. சொல்லுங்க என்ன செய்யணும்? என் மேரேஜ் அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல வச்சு அபிய நீங்க கடத்தணும். நம்ம எதுக்காக ஜெயில இருந்து வெளியே வந்தோமோ அதே வேலையை இவங்களும் பார்க்க சொல்றாங்களே. இத நீங்க எனக்காக பண்ணணும். ஒரு நிமிஷம் மேடம், இத பத்தி என் அம்மா கிட்ட ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் இருக்கு, அத முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏம்மா அப்படி கொஞ்சம் வாயேன். எதுக்குடா? வாமா சொல்றேன். வந்துடுறேன். அபிய நாம கடத்துறதுல ஒரு நியாயம் இருக்கு. இவங்க எதுக்குடா அபிய கடத்தணும்னு சொல்றாங்க? அம்மா அவங்க எதுக்கு கடத்த சொன்னா நமக்கு என்னமா? நமக்கு தேவை அபி. அபிய நம்ம எப்படி கடத்தணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்ல, இப்ப அவங்களே நமக்கு ரூட் போட்டு கொடுத்திருக்காங்கம்மா. சரி வா, நம்ம அபிய கடத்துறதுக்கு ஓகே சொல்லிடுவோம். வா வா வா. இருடா இரு. என்னம்மா? இத பாருடா, அபிய சும்மாலாம் கடத்த முடியாது. அபிய கடத்தணும்னா அதுக்கு தனியா பணம் வேணும்னு கேளு. எம்மா அபிய கடத்துறதுக்கு எதுக்குமா தனியா பணம்? அதுக்கு தான் பாம்பேக்காரன் நமக்கு பணம் கொடுத்துட்டால. டேய் அது நமக்கு மட்டும் தானடா தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல. ஆமா, எக்ஸ்ட்ரா கிடைக்க போற லட்சுமிய நாம ஏன்டா வேண்டான்னு சொல்லணும்? அதனால இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் அபிய கடத்தணும்னா அதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேணும். என்ன இவன் பணம் பணம்னு பணத்தை புடுங்கறதுலயே குறியா இருக்கா? மைண்ட் வாய்ஸ் தானே, கேட்ச் பண்ணிட்டேன். நான் பணம் தரேன் உனக்கு. ஆனா வேலைய தெளிவா முடிக்கணும். அதெல்லாம் முடிச்சிருவேன் மேடம். சப்போஸ் நீ மாட்டி உன்னை கடத்த சொன்னது யாருன்னு கேட்டா நீ அந்த அனு பேரை தான் சொல்லணும். சரியா? அனு மேடம் பேரையா? சரி சொல்லிடுறேன். எனக்கு பணம் வந்தா போதும். பேமெண்ட் என்னங்கறத அப்புறமா அப்படியே. சஞ்சீவ நாம இப்ப தூண்டி விட்டுட்டோம். இனிமே அவன் சும்மா இருக்க மாட்டான். நம்ம பிளானை எப்படியாவது உடைச்சு
அபி கழுத்துல தாலி கட்டு பாப்பா. கல்யாணம் அன்னைக்கு அபி இருந்தா தானே சஞ்சீவ் அவ கழுத்துல தாலி கட்டுவான். அதனாலதான் அந்த அபிய கடத்த சொன்னேன். அது மட்டும் இல்லமா, மணமேடையில சஞ்சீவ் என் கழுத்துல தாலியை கட்ட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது முரடு புடிச்சான்னு வெய்யு. அப்போ அபி என்கிட்டதான் இருக்கா. நீ என் கழுத்துல தாலி கட்டலனா அபி உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டான்னு மிரட்டி அவனை என் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். அவன் ஆல்பத்தை எடுத்துட்டு போயிட்டான். அதான் உன்னை பாக்கணும்னு தோணுச்சு. அதான் நேர்ல வர சொன்னேன். என்ன பாக்கணும்னா வீடியோ கால் பண்ணிருக்கலாம்ல. நம்ம 2 பேரையும் யாராவது ஒன்னா பார்த்தா என்ன பண்றது? நான் போறேன்பா. இரு, அதான் வந்துட்டல. ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு போனாதான் என்ன? ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாது. தப்பி தவறி எங்க அப்பா பார்த்தாரு பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் வரேன்பா. ஒரு லவ்வர்ன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம போற. மேரேஜ் ஆகட்டும், அப்ப இருக்கு. ஐயோ, நாம இங்க இருக்கிறது அப்பா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன போன வேகத்துல திரும்பி வர? என்ன பார்க்காம இருக்க முடியல. உன்னை பார்க்க யாரு வந்தா? அப்புறம் எதுக்கு வந்த? அது என் அப்பா வாசல்ல நின்னு யார் கூடயோ பேசிட்டு இருக்காரு. மாமா வந்திருக்காரா? நான் போய் பாத்துட்டு வந்துட்டேன். ஐயோ, அபி, ஓ, கோயிலுக்கு போனோம்னு நினைச்சேன். எங்க போற? ஐயோ விடு சஞ்சீவ், நான் போணும். என் பணமும் பணம் ஐ, என் பணம் பணம் உன் பணம் பணம் உன் பணம் என் பணம் ஐ. எப்படியோ ஒரு வழியா லட்சாதிபதி ஆயிட்டோம். ஆமாண்டா. அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு போய் இந்த பணத்தை எல்லாம் விரிச்சு போட்டு இது மேல மல்லாக்கப்படுத்து இதை எப்படி எல்லாம் செலவு பண்ணாலும் யோசிப்போம். சீக்கிரம் வா. அதுக்கு முன்னாடி அங்க தெரியுது பாரு ஒரு கடை. அந்த கடையில 2 இட்லி வாங்கி குடுறா. அம்மா என்னடா நான்சென்ஸ்? எதுக்குடா இப்ப இட்லி கடைக்காரனை திட்டுற? நான் திட்டுறேன். என்ன எதுக்குடா திட்டுற? என்னம்மா இப்ப நம்ம யாரு? யாரு? லட்சாதிபதிமா. ஆமா, நாம போய் ரோட்டு கடையில சாப்பிட்டா நல்லா இருக்குமா? டேய் வண்டி நிறுத்துடா. நிறுத்திட்டாமா, பயந்துட்டா. எனக்கு என்னவோ அவன் கார் நிறுத்தின ஸ்டைல பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியலையே. இப்ப பாரு. டேய் வாடா வாடா. வராடா. காரை பின்னாடி எடுத்துட்டு வரான்டா. உண்மையிலேயே உனக்கு பயந்துட்டான்டா. ஏம்மா நீ என்ன பண்ற? அவ வந்த உடனே இந்த 5 10 எல்லாம் பாக்காத. கூடவோ குறையவோ எதுவா இருந்தாலும் டக்குன்னு பேசி முடிச்சிரு. நம்ம லீனா பேலஸ்க்கு போறோம், நல்லா சாப்பிடுறோம். இவனா ஐயோ இவனா பாட்டடா போய் நாமளே மாட்டிக்கிட்டோமா. இன்னைக்கு நாம செத்தோம். எம்மா யாரோ வருவான்னு பார்த்தா இவன் வரானே. டேய் எனக்கு அப்பவே இந்த காரை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுச்சுடா. எல்லாத்தையும் இப்ப சொல்லு. அவ வந்து இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கோயில் முண்டியில போட்டான். இப்ப நம்ம கிட்ட 10 லட்சம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சது கன்ஃபார்ம் நமக்கு பரலோகம் தான். டேய் ஏன்டா அம்மாவை இப்படி எல்லாம் சொல்லி பயமுடுத்துற?
அம்மா இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழிடா சொல்லி தொலை. இந்த பேக அந்த குப்பை தொட்டியில போட்டுருவோம். அவன் போனதுக்கு அப்புறம் எடுத்துக்குவோம். டேய், லக்ஷ்மிய போய் குப்பை தொட்டியில போடுறேன்னு சொல்றியே, உனக்கு அறிவு இருக்காடா? அம்மா எனக்கு அறிவும் இல்ல, இவன் கிட்ட அடி வாங்குறதுக்கு தெம்பும் இல்ல. நான் போடதான் போறேன். வேணாண்டா, சொன்ன கேளுடா. விடுமா. டேய், போடாதடா. விடுமாங்கறல. விடுமா. கேளு. விடுமா. டேய், சொல்றா. சார். இல்ல சார், நான் ஜெயில இருந்து தப்பிச்சலாம் வரல சார். அந்த அளவுக்கு நான் வர்த்து இல்ல சார். வெயில வந்த சார். பெயில் வந்து உன்னையாரா பெயில் எடுத்தா? சார் சத்தியமா உண்மையதான் சார் சொல்றேன். நம்புங்க சார். ஏய், இது யாரு? அம்மா சார், நல்லா பாருங்க. எனக்கு கொஞ்சம் மேக்கப் கம்மியா போட்டுருக்காங்க, அதான் கருப்பா தெரியுறாங்க. தம்பி, இல்ல தம்பி, அவன் போய் சொல்றான். அவன் எனக்கு புள்ளியும் இல்ல, நான் அவனுக்கு அம்மாவும் இல்ல. அவன் யாருன்னு எனக்கு தெரியும். பாரமா ஏய். அம்மா, அங்கே பாரமா. எங்க? நான் இங்க விசாரிச்சுட்டு இருக்கேன், உங்க அம்மா அங்க பாக்க சொல்ற? இல்ல சார், பாட்டு பாடுனேன். ஐயா ஐயோ, இப்பயே கிளறத பார்த்தா லக்ஷ்மி கை விட்டு போயிடும் போலியே. கடவுளே, அவங்க கண்ணுல பைய படாம இருக்கணும். என்ன இது? ஐயோ, அச்சச்சோ. இப்ப என்ன பண்றது? சாமி காலை வாரி விட்டுடுச்சே. கண்டிப்பா நம்ம பெயில கேன்சல் பண்ணி மறுபடியும் தூக்கி உள்ள வச்சிருவாங்கடா. இப்ப என்னம்மா பண்றது? கைக்கு வந்தது காத்தோட போச்சுன்னு அப்படியே விட்டுட வேண்டியதான். என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க? வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம். எங்களுக்கு அந்த பணமே வேணாம் சார், நீங்களே வச்சுக்கங்க. சரி, ஆடா போலாம். கூப்பிடுங்க சார். ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். அதான் உங்களுக்கு இவ்வளவு பணம் கிடைச்சிருக்குல, எங்களுக்குன்னு பார்த்து ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம மாட்டிப்போமா? ஆமா இல்ல? ஐயோ, இப்ப என்னடி பண்றது? மாமா ஆல்பத்தை பார்க்க விடாம நம்ம எப்படியாவது தடுக்கணும். இந்தாங்கப்பா பாருங்க. அண்ணா, சொல்லுமா சிந்தாமணி. முதல்ல ஆல்பத்தை பார்க்க போறோம். நல்ல நேரத்தை பார்த்து பார்க்க ஆரம்பிக்கலாமே. அப்பா, அத்தை சொல்றதும் சரிதான்ப்பா. அப்புறமா ஆல்பத்தை பாத்துக்கலாம். என்ன இவன் முதல் முறையா நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான்? பிரச்சனையை அப்ப ஈஸியா முடிச்சிடலாம். என்ன சஞ்சீவ், அத்தை தான் ஓல்ட் ஜெனரேஷன் புரியாம சொல்றாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீ இப்படி பேசுற? அமெரிக்கால பிறக்க வேண்டியது கடவுளே டெலிவரி அட்ரஸ் தப்பா போட்டாரு. அதனாலதான் டெலிவரி இந்தியால வந்து ஆயிடுச்சு. டேய் காளி, ஹே, ஒரு சாதாரண ஆல்பம் பாக்குறதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய ஆர்குமெண்ட்? நல்ல மனசு இருந்தா நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவும் தேவையில்லை. அப்பா, நீங்க ஆல்பத்தை பாருங்க. ஐயோ, என்ன மாப்பிள பண்றது? மாமா ஆல்பத்தை பார்த்தா நம்மளுக்கு சிக்கலாயிருமே மாப்பிள. அப்படியே பண்ணலாம். ஒரு ஆல்பம் பாக்குறதுக்கு எதுக்கு எல்லாரும் சேர்ந்து இவ்ளோ பில்டப் பண்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே. மாமா, எங்க அம்மாவே ஆல்பத்தை சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வரட்டுமே. என்ன மாமா சொல்றீங்க? சரிமா, அப்படியே செய்.
அப்பா மா சாமி கும்பிடுற மாதிரி ஆல்பத்தை உள்ள எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம அபி போட்டோவை எடுத்துரு. சரி. தப்பிச்சோம். மாப்ள எப்படியோ தப்பிச்சிட்டோம் மாப்ள. அண்ணே சாமி கிட்ட வச்சுட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா ஃபங்க்ஷன்ல இருந்த ஆல்பத்துல கண்டிப்பா இருப்பாளப்பா. அனு ஃபங்க்ஷன் அப்போ நம்ம வீட்ல தானப்பா இருந்தா. அப்புறம் எப்படி சம்பந்தி வீட்டு போட்டோலயும் இருக்கா? மா பிரச்சனை பெருசாகுது. ஆமாண்டி, என் கையால நானே சூனியம் வச்சுக்கிட்டேன். இப்ப என்னடி பண்றது? நான் சொல்ற மாதிரி பண்ணு. சரி வா. ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு விஷயத்தை கூட உங்களால சரியா பண்ண முடியாதா? போனை வைங்க. இப்ப என்னடி பண்றது? என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம். வா. மாமா. அனு எங்கம்மா இருக்க? வீட்ல தான் மாமா. ஒண்ணு இல்லம்மா, ஒரு விஷயம் தெரியணும், அதுக்கு தான் போன் பண்ணேன். சொல்லுங்க மாமா. ஏம்மா, பந்தகால் ஃபங்க்ஷன் அப்போ நீ நம்ம வீட்ல தானே இருந்த? ஆமா மாமா, ஏன் கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம வீட்ல பந்தகால் ஃபங்க்ஷன் நடந்தது இல்ல, அதோட போட்டோ ஆல்பம் இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்தது. அதுல நீ இருக்க. உங்க வீட்ல நடந்த பந்தகால் ஃபங்க்ஷன் போட்டோலயே நீ இருக்க. எப்படி சமாளிச்சா பாத்தியா? கொஞ்ச நேரத்துல மாட்டி இருப்போம். நம்ம மட்டும் மாட்டி இருந்தோம். அது எப்படி அனு ரெண்டு போட்டோலயும்? டேய் 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 இருடா. அதான் மாமா நம்பிட்டார்ல, அப்புறம் என்ன உனக்கு குழப்பம்? அது என்ன இப்ப உனக்கு குழப்பம்? ட்ரம்ப் உன் தோல் மேல கை போட்டு நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்தாருமா? டேய், நவீன உலகத்துல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்துட்டு அனு இங்க இருந்தாளா, அவ அங்க இருந்தாளான்னுட்டு ஏன்டா குழப்பிட்டு இருக்க? மாப்ள, இதுக்கு மேல வந்து மாட்டிக்கு வந்து எஸ்கேப் ஆயிரலாம். அம்மா அப்பா. ஐயோ மாமாவா, அங்க இருந்து அதுக்கு மேல குழப்பம் வந்துட்டு ஓடிடலாம். மாமா அப்புறம் எப்படி அவன் அங்க போனா? ஒண்ணுமே புரியல. எப்படி? நீங்க எதுக்கு உங்க தம்பி கிட்ட பேசுங்க. எதுக்காக சொல்றேன்னா, கல்யாண நாள் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்துல இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு கூட பழகிறது வெளியில தெரிஞ்சா அது நம்ம குடும்பத்துக்கு தானே கெட்ட பேரு. அப்போ நாம சந்தேகப்பட்டது சரிதான். சஞ்சீவ் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். மாமா, இந்த விஷயத்தை பத்தி சஞ்சீவ் கிட்ட நான் கேக்குறேன். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ற வரைக்கும் இத பத்தி யாருக்கும் தெரிய வேணாம். முக்கியமா அம்மாவுக்கு தெரிய வேணாம். சரி மாப்பிள்ள, எதுக்கும் நீங்க சீக்கிரமா விசாரிச்சிருங்க. ஏ ஸ்ரீஜா, நீ சரியா தாண்டி சொல்ற. அவ பண்ணக்கூடியவதான். மா, கல்யாணத்தன்னைக்கு எனக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கணும். சஞ்சீவ் என் கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷம் அபி சாகணும். அந்த பழி அனு மேல விழணும். அவ ஜெயிலுக்கு போணும். ஆமா ஸ்ரீஜா, நீ சொல்றபடி நாம பண்ணோம்னாதான் நாம ஆசைப்பட்ட மாதிரி இந்த முழு சொத்தையும் நாமளே அனுபவிக்க முடியும். அப்படியே பண்ணிடலாம். ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, உன்னை யாரும் கூப்பிடுறாங்கடி. யாருன்னு போய் பாரு. ஸ்ரீஜா, அந்த பொண்ணு எங்க? டைம் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல இன்விடேஷன் கொடுக்கணுமா, அத கிளம்பிட்டா. அப்படியா? பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா.
காஃபி கூட குடிக்காம போயிட்டாளே. சரி இந்தா நீயாவது குடி. ம் ம். தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க. இங்க ஒரு பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை செஞ்சிருந்தால, அவங்க வீட்டு அட்ரஸ் கிடைக்குமா? எந்த பொண்ணு பேர் சொல்லுங்க. அவங்க பேரெல்லாம் தெரியாது. அந்த பொண்ணு இந்த கடையில் தான் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? அந்த பொண்ணு பேரு அபியா? ஆ, அபி இருக்கலாம் சார், எனக்கு தெரியல. எங்க அண்ணன் இருக்கும்போது ஒரு பொண்ணு இங்க வேலை பார்த்துச்சு. அந்த பொண்ணு பேரு அபி. கொஞ்ச நாள் அந்த பொண்ணு இங்க வேலையை விட்டு போயிடுச்சு. நீங்க தேடி வந்த பொண்ணு அந்த பொண்ணா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சார் அந்த பொண்ணோட அட்ரஸ் கொடுங்களேன், நான் உங்க வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன். அட்ரஸா? அதெல்லாம் தெரியாது தம்பி. சார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க சார். அந்த பொண்ணு கிடைக்கிறதுக்கு இருந்த ஒரே வழி இதுதான் சார். ஸ்ரீஜாவும் அந்த பொண்ணும் பேசுனதை நான் கேட்ட வரைக்கும் ஸ்ரீஜா காலேஜ் படிக்கும் போது யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா. அந்த பையனை ஏதோ ஒரு காரணத்துக்காக கழட்டி விட்டு வந்திருக்கா. மாமா இதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த ஜெனரேஷன்ல என்னமோ நடக்குது. யார் தான் லவ் பண்ணல, யார் தான் பிரேக்கப் பண்ணல. ஐயோ மாப்ள, லவ்வ தாண்டி அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அவங்க பேசிக்கிட்டது எனக்கு சரியா கேட்கல. ஆனா அந்த பொண்ணு அந்த பையனை பத்தி பேச வந்தப்பெல்லாம் ஸ்ரீஜா அவகிட்ட யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு திட்டி அனுப்பிச்சிட்டா. ஏன் ரூம கிளீன் பண்றாடி? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எனக்கு தலை வலிக்குது, நான் தூங்கணும். 2 பேரும் முதல்ல வெளியில போங்க. சரிடி. ஏ கனகா, அப்புறம் பண்ணிக்கலாம் போ. சரிம்மா. எல்லாத்துக்கும் கத்துறது. எப்ப பார்த்தாலும் எப்ப நல்லா இருப்பா எப்ப நல்லா இருக்க மாட்டானே தெரியாது. அப்படியே அப்ப புத்தி. கிளியர் ஆனவளா ஆக்கிடும். என்ன அவ யாருக்கும் தெரியாம இதை எரிக்கிறா? ஏதோ முக்கியமானதா தான் இருக்கும். என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. இன்னொருத்தன் கூட நடந்த கல்யாணத்தையே எப்படி கமுக்கமா மறைச்சிருக்கா? எல்லாரும் சோத்துக்குள்ளதான் முட்டையை மறைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவ முட்டைக்குள்ள சோத்து அண்டாவே மறைச்சு வச்சிருக்கா மாப்ள. சாதாரண ஆள்ல மாப்ள, பெரிய தில்லாலங்கடி இவ. மாப்ள, இப்ப எதுக்கு நம்ம இன்னும் வெயிட் பண்ணிட்டு? இப்பவே அக்கா கிட்ட போய் அந்த போட்டோவை காமிச்சு அவ ஃப்ராடுன்றதை நிரூபிப்போம். உனக்கு அவளுக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்திடுவோம் மாப்ள.
வேண்டாம் மாமா. அது அக்கா கிட்ட காட்டுவோம், எல்லாம் உண்மையும் தெரிய போகுது. மாமா, தனக்கு மேரேஜ் நடந்த விஷயத்தையே ஒரு தைரியமா மறைக்கிறானா இனி என்னெல்லாம் பண்ணுவா? இந்த பாதி எரிஞ்சு போன போட்டோவெல்லாம் ப்ரூஃபா காட்டினா அவ அது ஈஸியா உடச்சிருவான் மாமா. அவளுக்கு சாதகமா அந்த பையன் மூஞ்சி வேற போட்டோல எரிஞ்சிருக்கு. பையன் மூஞ்சி இல்லைன்னா என்ன? அதான் ஸ்ரீஜா கழுத்துல அவன் கட்டின தாலி இருக்குல்ல, அது போதாதா? அதெல்லாம் போதாது மாமா. அந்த தாலி, அந்த பையன், அந்த போட்டோ இதெல்லாம் மார்பிங்னு சொல்லி அழுது புரண்டு ஈஸியா தப்பிச்சிடுவா. அப்ப அந்த ப்ரூஃப் வேஸ்டா? இப்ப என்ன மாப்பிள பண்றது? யாரும் இல்ல. மாமா, ஏன்டா கத்துற? அங்க யாரும் இல்ல. இல்ல இல்ல, அமைதியாரு அமைதியாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மாப்பிள, இந்த இடத்துல தான் இருந்துச்சு. நீ போய் சோபா கடியில தேடுறியா? கிடைச்சிரும். என்னோட மைக்ரோ லென்ஸ்ல எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. இவன் ஒருத்தன் எங்க போச்சு? மாமா, என்னோட மைக்ரோ லென்ஸ் வச்சு கூட தேடி பார்த்தேன், கிடைக்கல. கிடைச்சதா? மாப்பிள மைக்ரோ லென்ஸ்ல கூட தேடி பார்த்துட்டாப்ல, கிடைக்கல. அதான் நான் தேடிட்டு இருக்கேன் சின். ஏய் குருட்டு பயல, இங்க பாரு, இங்க இருக்கு பாரு. நம்ம ஜூம் லென்ஸ்ல தான் மைக்ரோ லென்ஸ், வைட் லென்ஸ்ல பார்க்கல. நீங்க போங்க சிந்து மேடம், நாங்க எடுத்துக்கிறோம். ஏய் கூப்பிட்டியாடா? உங்கள இல்ல மேடம், நீங்க போங்க, நீங்க போங்க. உன்ன இருடா. மாப்ள மாப்ள இங்க வா. இந்தா பத்திரிக்கை, அட்ரஸ் பாரு. அதுவா வந்து பத்திரிக்கை எடுத்து கொடுத்து அது பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துருச்சு. எனக்கு உங்க ஃப்ரெண்ட மேரேஜ் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்ல. உங்களுக்கு மேரேஜ்ல விருப்பம் இல்லனா உங்க வீட்ல சொல்லி மேரேஜ வேணாம்னு சொல்லுங்க. அத விட்டுட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களால இப்போதைக்கு இந்த விஷயத்தை வீட்ல சொல்ல முடியல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இத பாருங்க. இருக்கீங்க, முதல்ல 2 பேரும் எந்திரிச்சு வெளிய போங்க. எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. இந்தாங்க, இத முதல்ல புடிங்க. போங்க 2 பேரும் வெளிய. பானு, ஒரு நிமிஷம் நான் சொல்றத நீங்க கேக்குறீங்களா? நான் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க எங்களை வெளியே போக சொன்னீங்கன்னா நாங்க கண்டிப்பா போயிடுறோம். என்ன சொல்லுங்க. அவர் அட்ரஸ் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஐயோ சாரிங்க, எனக்கு அட்ரஸ் எல்லாம் தெரியாது. போலாம். பானு, நீங்க எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பானு. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சஞ்சு? உங்க லவ் ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலனா எனக்கு மன்னிப்பே கிடையாது. நீங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தாலே எனக்கு போதும். சரி, நாங்க வரோம். சரி. முடியும். நானும் மாமாவும் உடனே கோயம்புத்தூர் கிளம்புறோம். இந்த விஷயம் எக்காரணத்து கொண்டும் உங்க வீட்லயும் யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்? ஏன்னா நான் போறேன்னு தெரிஞ்சா ஸ்ரீஜா அலர்ட் ஆயிடுவா. நான் சங்கர் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு ஸ்ரீஜாவும் அனுவும் சேர்ந்து ஏதாச்சும் பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் நான் சங்கரை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். கரெக்டா சொன்ன சஞ்சீவ். நானும் மாமாவும் திரும்பி வர வரைக்கும் நீ இங்க இருந்து அனுவும் ஸ்ரீஜாவும் எந்த பிளானும் போடாம பாத்துக்கணும். சரி சஞ்சீவ். சரி வா போலாம். நான் தான் உங்க மாமனாரோட ஃப்ரெண்டு. அட
கந்தசாமி கரண்ட்ல அடிபட்டப்போ நீங்க கூட கார்ல வந்து காப்பாத்துனீங்களே, அப்ப அவன் கூட இருந்தது யாரு? நான் தான். சார் என்ன சார் ஆச்சு? ஷாக்கா? ஞாபகம் வந்துருச்சு சார். என் நிச்சயத்துக்கு கூட நீங்க வந்தீங்கல்ல? ஆமா, நிச்சயத்துக்கு வந்திருந்தனே. கரெக்டா சொல்றீங்க. ஆமா, என்ன இந்த பக்கம்? சார், இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தரை பத்தி விவரம் வேணும். நீங்க பேரை சொல்லுங்க, ஆளை நான் சொல்றேன். அதுலதான் சார் சிக்கலே இருக்கு. அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அவரை பத்தி ஒரு விஷயம் இருக்கு. 6 மாசமா மெடிக்கல் லீவ்ல இருக்கிறது மட்டும் எனக்கு தெரியும். சரிங்களா? நல்ல கதையா இருக்கு தம்பி. அவர் வீட்டுலதான் இருப்பாரு, போய் பாருங்க, போங்க. மாமாவா? காப் சாப்பிட்டீங்களா? சர்க்கரை எல்லாம் சரியா இருக்குங்களா? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஈபில எலக்ட்ரிஷியனா இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சஞ்சீவ் அந்த பொண்ணும் ஒருத்தர் விரும்பணும். நம்ம தேடி வந்த டெய்லரோட அப்பா மாமாவா? என்னது இது, ஒரே குழப்பமா இருக்கே. சரி, இப்ப எதுக்கு குழப்பம்? மாமா கிட்டே போய் என்ன ஏதுன்னு கேட்டுருப்போம். உங்க வாழ்க்கையில உருப்படியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன்னா அது இதுதான். மாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மாப்பிள்ளைய பத்திரமா கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரிங்க மாமா. போயிட்டு வரேன்ப்பா. போய் சேர்ந்த உடனே போன் பண்ணு. இவன் மேரேஜ்லயே 1008 பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவன் அடுத்த மேரேஜ் அட்டன் பண்ண போறானா? லூசு பைய. போங்கடா போங்க. நீங்க போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த சிந்தாமணி இந்த வீட்டையே ஃபுல் கண்ட்ரோல்ல எடுத்து காட்டுறேன் பாரு. டெய்லருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சஞ்சீவ் அந்த பொண்ணும் ஒருத்தர் விரும்பணும்.